அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பினிய சமூக வலைதள அன்பர்களே, மனிதனுடைய அறிவாலும் அறிவியல் துணையாலும் பலவிதமான சாதனைகளை செய்துவிட்டதாக பெருமையடிக்கக்கூடிய மனித சமுதாயம் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் சரி, இனி வர இருக்கின்ற எந்த நூற்றாண்டிலும் சரி, மனித சமுதாயமே ஒன்று சேர்ந்தாலும் விஞ்ஞானம் சொல்றான் பாத்தீங்களா, அந்த விஞ்ஞான துணை கொண்டு பெரிய பெரிய ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் கூட ஒரே ஒரு உயிரை உருவாக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. மனிதனுடைய உயிரை நான் சொல்லல, நாம் அற்பமாக கருதக்கூடிய ஒரு எறும்பினுடைய உயிரை இந்த விஞ்ஞானத்தால் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தால் உருவாக்க முடியுமா? ஒரு ஈயினுடைய உயிரை உருவாக்க முடியுமா? ஒரு கொசுவினுடைய உயிரை உருவாக்க முடியுமா? உயிர் என்பது அது இறைவனால் மாத்திரமே உருவாக்கக்கூடிய ஒரு அளப்பெரிய பொக்கிஷம் தான் இந்த உயிருங்கிறார். இன்னைக்கு இவ்வளோ பெருமை அடிக்கிறான, நாங்கள் வானத்தை ஆராய்வு செய்கிறோம், பூமியை ஆராய்வு செய்கிறோம் எல்லாம் சொல்லக்கூடிய அந்த விஞ்ஞானிக்கு கூட அந்த விஞ்ஞானியினுடைய உடல் அவருடைய உடலில் எந்த பகுதியில் இருக்கிறது அப்படின்னு அவருக்கு சொல்ல முடியுமா? உயிருடைய கலர் எப்படி இருக்கும்? உயிருடைய சுவை எப்படி இருக்கும்? உயிரினுடைய எடை எங்க இருக்கும்? இது யாருக்காவது தெரியுமா? அப்ப நம்மள்கிட்ட தான் உயிரே இருக்கிறது. உயிர் இருக்கிறனால தான் பேசுறோம், சிரிக்கிறோம், சாப்பிட்றோம். ஆனா நம்ம உயிர் நம்மள்கிட்ட எங்க இருக்குது நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தான் மனிதனுடைய நாலேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. பெருசா வேணா, ஒரு மனிதனுடைய உயிர் ஊசலாடுகிறது. இவர் கொஞ்ச நேரத்தில் மரணமாகி போயிடுவாருன்னு சொல்லி என்ன செய்யறாரு, மருத்துவர் சொல்றாரு. அப்ப அவருக்கே தெரியுது மரணமாகி போயிடுவாருன்னு. அந்த உயிரை தடுத்து நிறுத்த முடியுமா? எந்த விதமான ஆற்றலும் கிடையாதுங்க. வானத்தை பற்றி உண்டான ஞானம் நிறைய இருக்குது, பூமியை பற்றி உண்டான ஞானம் நிறைய இருக்குது. ஆனால் உயிர் சம்பந்தமான இந்த ஞானம் இருக்கு பாத்தீங்களா, அது எந்த விஞ்ஞானத்தை கொண்டும் கண்டறியவே முடியாது. அது இறைவனுக்கு மாத்திரமே முடியக்கூடிய ஒரு காரியம். ஆக எந்த உயிரை நாம் படைக்க முடியாதோ, எந்த உயிர் ஊசலாடுவதை, உடலை விட்டு பிரிவதை நம்மால் தடுக்க முடியாதோ, அந்த உயிரை நியாயமான காரணமே இல்லாமல் கொலை செய்வது கூடுமா? நீங்களே உங்களுடைய பகுத்தறிவை வைத்து நீங்கள் சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு உலகம் முழுவதும் நம்ம பார்க்கிறோமே, கொலை செய்தி இல்லாத செய்தித்தாள் இருக்கா? சம்பந்தம் இல்லாத விஷயங்களுக்காக வேண்டியெல்லாம் என்ன செய்யறான்னா, ஒரு மனிதனுடைய உயிரை பறிப்பதற்கு அந்த அளவிற்கு மனிதனுடைய குணம் இருக்கு பாத்தீங்களா, அரக்கத்தன்மை உடையதாக மாறிவிட்டது. உயிர்னா அவ்வளவு சாதாரணம். இனவெறியின் அடிப்படையில் எத்தனையோ படுகொலைகள், மொழிவெறியின் அடிப்படையில் எத்தனையோ படுகொலைகள், அரசியலுக்காக வேண்டி எத்தனையோ படுகொலைகள், இப்படியெல்லாம் நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். ஆக ஒரு உயிரை பறிப்பதற்கு எப்ப பறிக்கலாம்? ஒருவனை அநியாயமான முறையில் கொலை செய்து விட்டான்னு வைங்களேன், அந்த நேரத்தில் தண்டனை என்ற அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்கள் முறையிட்டார். என் தகப்பனாரை கொண்டுட்டாரு, என்னுடைய மனைவியை கொண்டுட்டான், அவனை பழி வாங்கணும்னு சொல்லி பாதிக்கப்பட்டவர்கள் முறையிட்டால் வேண்டுமானால் குற்ற தண்டனை என்ற அடிப்படையில் என்ன செய்யலாம், ஒருத்தனை தூக்கில் ஏற்றலாம். இஸ்லாம் அந்த நேரத்தில் கூட என்ன செய்கிறது, அதற்கும் உரிமை தந்து அந்த குற்றவாளியை நீ மன்னிப்பது பெரிய காரியம், அந்த குற்றவாளியை நீ நஷ்டஈடு வாங்கிட்டு விட்டேன்னு சொன்னா அது கூட பெரிய காரியம் என்ற அளவிற்கு உயிருக்கு அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, யாருடைய உயிராக இருந்தாலும் சரிதான். நம்ம நினைக்கிறது மனுஷனுடைய உயிரை பத்தி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். சும்மா இருக்கக்கூடிய ஒரு நாயை நம்ம அடிச்சு கொள்ளாமா? பறக்கக்கூடிய ஒரு பறவையை பிடிச்சிட்டு அடிச்சு கொள்ளாமா? 100 பறவையை நீங்கள் சாகடிக்கலாம், ஒரு பறவையை உங்களுக்கு உருவாக்க முடியுமா? அப்ப அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது என்று சொன்னால், உள்ள குற்றத்திலேயே மாபெரிய உச்சக்கட்ட குற்றமாக இஸ்லாமிய மார்க்கம் இந்த கொலை செய்தலை என்ன செய்து திருமறை குர்ஆன் முழுவதும் நீங்கள் பார்க்கலாம்.
மன் கத்தல நஃப்ஸ் பிகைரி நஃப் அவ் ஃபஸாதன் ஃபில் அர்லி ஃபகன்னமா கத்தலன் நாஸ ஜமியா. நீங்க ஒரு மனிதனை அநீதமான முறையில் கொலை செய்தால் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் கொலை செய்ததற்கு சமம். இஸ்லாம் ஒரு கொலையை எப்படி பார்க்குதுன்னு சொன்னா, முதல் மனிதர் ஆதாம் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்ல இருந்து இந்த உலகம் அழியக்கூடிய நாள்ல லாஸ்டா ஒரு குழந்தை பிறக்குமே, அத்தனை கோடி மக்களையும் கொலை செய்தால் எவ்வளோ பாவமோ அந்த அளவுக்கு பாவமா ஒரு மனிதனை கொலை செய்வது, அநியாயமான முறையில் கொலை செய்வது. இது திருக்குறான்ல மாயிதா என்ற அத்தியாயத்தில் இந்த வசனம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, லவ் அன்ன அஹ்லுஸ் ஸமா வ அஹ்லுல் அர்த், வானில் உள்ளவர்களும் பூமியிலே உள்ளவர்களும் இஸ்தரகு ஃபீ தமின் முமின், ஒரு இறை நம்பிக்கையாளனை கொலை செய்வதற்கு கூட்டு சேர்ந்தால், 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை கொலை பண்ணுவான், 5 பேர் சேர்ந்து ஒருத்தனை கொலை பண்ணுவான். ஆனா இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேர்ந்து ஒருத்தனை கொலை பண்றதுக்கு ஒட்டுமொத்த உலகமே என்ன செய்யுது, அநியாயமான முறையில் ஒன்று சேர்ந்தால் லா கப்பஹுமுல்லாஹு ஃபின்னார், இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் நரகத்துல குப்பர விழ வச்சிருவான், மறுமையின் நாளில் இவர்களுக்கு வெற்றியே கிடைக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, கொலை செய்யறத இந்த அளவுக்கு பெரிய பாவமாக, நபிகள் நாயகம் அளவிற்கு இந்த கொலை செய்யறத பெரிய பாவமாக யாருமே என்ன செஞ்சதில்லை, சொன்னதில்லை. பாவம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்களா? குர்ஆன் சொன்ன அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்களா? ஹதீஸ் சொன்ன அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்களா? ஆனால் இன்றைக்கு என்ன, கொலை என்பது சர்வசாதாரணமா. ஒரு ஆளை கொலை செய்யறது ஒரு பக்கம், ஒரு குண்டை போட்டு 1000 பேர்த்த கொலை பண்ணிட்டு போயிடுறான். அந்த அளவுக்கு கொடூர மனம் கொண்டவர்கள். இப்ப நீங்க 2 நாளா பாக்குறீங்களா, இலங்கையில 8 இடத்துல குண்டு வச்சிருக்கான். 8 இடத்துல குண்டு வச்சு இதுவரையும் ஆதாரபூர்வமாக 290 சகோதர சகோதரிகள், குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள், பெண்கள் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள். 8 இடத்துல குண்டு வைக்கிறான், இறப்பியவள 290 பேர். இது ரொம்ப வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? நமது அன்பர்கள், கிறிஸ்துவ அன்பர்கள் மதிக்கக்கூடிய சர்ச்சில் கொண்டு போய் குண்டு வைக்கிறோம். பார்க்குறீங்கல்ல, கொழும்புல கொச்சிடை அந்தோனியார் தேவாலயம்னு சொல்லி ஒன்று இருக்கான். அது மாதிரியான தேவாலயத்தில், இதே மாதிரி இன்னும் சில தேவாலயங்கள்ல, தேவாலயத்துக்கு எதுக்கு போவாங்க ஒரு மனிதன்? மனசாந்திக்கு போவாங்க. பொதுவாக இந்த தெய்வத்தோட தொடர்பில்லாதவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சில மோசமான விஷயங்கள் கூட அவங்கள்ட்ட இருக்காது. அப்படின்னா நம்ம இருக்கிற உலகத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம், ஆன்மீகத்தோட தொடர்புடையவர்கள் ஓரளவுக்கு நல்லா தான் நடப்பாங்க. அப்போ அங்கே இறைவனை நினைக்கிறதுக்கு, இறைவனை தொழுவதற்கு, உபதேசங்களை செய்வதற்கு போகிறாங்க. போகிறதுல வயதான மக்கள் இருக்கிறாங்க, முதியவர்கள் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க. ஜபிக்கிற நேரத்தில் டம்முன்னு வெடிக்குது, பார்க்கறதுக்கு கொடூரமாக தெரியலையா? ஆக இந்த மாதிரி மனிதன் எந்த அளவுக்கு அரக்கனா இருக்கிறான்னு பாருங்க, எந்த அளவுக்கு அரக்கனா இருக்கிறான். அப்ப இதெல்லாம் இஸ்லாமிய பார்வையில மிகப்பெரிய தவறு. விளக்குதுங்களா? கொடூரமான தவறு. இவர்களை எல்லாம் உடனடியாக அடையாளம் காணப்பட்டு குற்றவாளின்னு தெளிவா தெரிஞ்ச உடனே பொதுமக்களுக்கு முன்னாடி பொது ரோட்லயே வச்சு என்ன செய்ய, நடுமரத்துல தொங்க போடுங்க இவங்களை எல்லாம், யார் அதுல ஈடுபட்டு இருந்தாலும் சரி. அப்போ ஒரு உயிரினுடைய மதிப்பை தெரியாத ஒருவன் உயிர் பெற்றிருப்பதில் எந்த விதமான நியாயமும் இல்லையில. அவனுக்கே உயிரினுடைய மதிப்பு தெரியல, ஒரு குண்டை போட்டு போட்டு பல பேர்த்த என்ன செய்யறான், சாகடிச்சுட்டு போறான்னு சொன்னா அவனுக்கு என்னத்துக்கு அந்த உயிர்? இஸ்லாம் அதை சொல்லுது. அநீதமான முறையில மற்றவர்களை கொலை செய்யறாங்க, அவனை விட்டு வைக்காதன்னு சொல்லுது. ஏன் இன்னைக்கு நீங்க விட்டுட்டீங்கன்னா, தேவாலயத்தில் இப்ப குண்டு போட்ட மாதிரி, ஏற்கனவே நியூசிலாந்துல பாத்தீங்களா, பள்ளிவாசல ஒருத்தன், ஒரு அரக்கன் 60 பேர்த்த என்ன செய்யறான், டப்பு 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 பள்ளிவாசலுக்கு போன மக்களை போய் சுட்டு தள்ளுறான். உலகம் முழுவதும் இந்த மாதிரி அரக்கல்கள் பெருகி இருக்கிறார்கள். இந்த விஷயத்துல என்ன செய்யணும், ஒட்டுமொத்த உலகமும் எதிர்ப்பு தெரிவித்து இது மாதிரியான அரக்கர்கள் உடனடியாக என்ன செய்யணும், தூக்கு மேடை ஏற்றப்பட வேண்டும். இதனால எத்தனை பாதிப்பு, ஒருத்தர் இறந்து போனான்னா அந்த குடும்பத்துக்கு பாதிப்பு தானுங்க. பிள்ளைகள் இருப்பாங்கல்ல, சந்ததியே போயிரும்ல, அனாதையாகி போயிரும்ல. அப்படிப்பட்ட அரக்க வேலையை செய்த இவர்களை விடலாமா? அதனால குற்றவாளிகள் உடனாக கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாகவே அவர்கள் தூக்கு மேடையில் ஏற்றப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வேண்டுகோளாக இதன் மூலம் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம்.
அஸ்ஸலாமு அலைக்கும்.